பின்னாடி பேசிக்கிறா போறா சாவடிக்கிற வேலை பாருங்க. ஆமா குதிரையுடன் கட்டிருக்கிறீர்கள். இந்த குதிரையுடன் தன்னை விட வருவாய் பாவி இப்போ ஒரு படம் பாரு இப்போ முடியும் ஆளுக்கு வந்து பிச்சு கூட முதல்ல சாவடி எப்ப சாவான் என் பொண்ணு சேர்த்த மாதிரி எப்ப சாவான்னு சத்திகோடு சத்திரனாக பிறந்தா அந்த கோட்டை விட்டு வெளியே சண்டை போடக்கூடாது. இப்ப என்ன பண்ணோம்? வாண்டா வாண்டா வாண்டா
அறிவற்றவர்களே, இந்த சத்திய கோட்டையான என்னடா பண்ண முடியும்? சாது வர மாட்டாங்கடா. குரு அந்த கோட்டுக்குள்ள அந்த படம் படம் அவனே ஒன்று சொல்றேன் கேளு. நான் தான் சொல்லிக்கிறேன் ஐயரு. நான் எனக்கு தான் பிள்ளையா உங்க மருமவன் இல்ல செத்தானே அந்த உனக்கு அந்த ரோசம் இல்ல முதல் அடி வாங்கணும் நான் தான். அந்த வேலையை நான் தான் செய்வேன். அறுக்கிறேன் இப்போ கை அடித்தாய். உங்களுடைய விதியானது இன்று முடிய போகிறது. வெற்றி தலையா என்ன சொல்ல போற? அறுக்கிறோம் பார் வளர்ந்துக்கிறோம். அறுக்கிறோம் பார்
கொடுமைப்படுத்துகிறாரே மாமா. பெற்றத்துக்கு பிறந்தது பூனையாகிறார்களா? நான் ஒரு சிங்கத்தின் வயிற்றில் அவதரித்தவன். திருவத்தை கற்றவன். என் தாய் கருவில் இருந்தால் என் உயிர் இருக்கிற வரையிலும் உங்களை என் பெரிய பிதாவை பார்க்க விட மாட்டேன்டா. அத வளர்க்கறம் போல என்னுடைய வழக்கரம்பால இடக்கரத்தினால் எவ்வளவு சேனைகளை கொண்டிருக்கிற பாருங்க. முதல் ஆள் இவர் உதவாங்கனாரா, ரெண்டாவது இவங்க பிள்ளைதான் உயிர் விட்டுது. அதனால இவரை அனுப்பு சொல்லு போயிட்டு வெட்டிட்டு அப்படியே பூசி
என் பெரிய பிதாவை என் உயிருக்கு நான் காப்பாற்றி விடுவேன். எப்போது என் பெரிய பிதாவை காப்பாற்றுவார் யார்? இரண்டு கரங்கள் போனதல்லவா? போச்சு போச்சு போச்சு. வழி விடுகிறாய் இப்போது முறைகிற அறிவற்றவனே, செஞ்சோத்து கடந்தானி. எங்கள் பெரிய பிதா பீமராஜா மொட்டடிச்சு 3 குடி வச்சு கரும்புள்ளி சம்பளம் கைது மலையத்தன கைத. அது அப்பா அது அப்பா. ஆமா, ஒரே அடி எங்க தந்தை அர்ஜுனத்தில் உதவாங்க பிரமதி காட்டுவான்னு அறிவில்ல இருக்கிறது அப்படா. பெரிய பிதா அடிச்சாரா பீமா? எங்க அண்ணன் சமாசாரம் சாப்பிடா கைதியும் செஞ்சோத்து கடனும் அவர் என்ன திக்குமுகளும் அந்த பேர் சொல்லுவா. என்ன செய்வன் தெரியுமா? என்ன செய்வன் தெரியுமா? ஆமா, என்ன செய்யலாம்? இப்போதான் வலது காலை வெட்ட வேண்டும். அவன் காலை வெட்டான். ஆமா, இரண்டு கரம் போனாலும் விட்டுவினா இருக்கிற போனாலும் என்னுடைய வலது பாதத்தினால் எவ்வளவு சேனைகளை கொண்டிருக்கிறேன் ஓட வேண்டான நாய் மாதிரி அங்கே போய் நிக்கிற பத்தியா அவன் வளத்தோட வெட்டிட்டுமா? என்னுடைய இரு கரங்களும் வலது பாதமும் போனாலும் உங்களை சும்மா விடுவானா? அட இருக்கிற போனாலும் நீ செய்ய வேண்டும். பாப்பார பையா போய் செய்யணும். வயசுல ஜாதியில உயர்ந்தாளு வயசுல பெரிய ஆளு பாத்தாரு அவரை செய்ய வேண்டிய வேலையை சொல்றேன்.
இப்போதான் சொன்னப்பா. இவருக்கு வேலை முக்கியமான வேலை இப்பதான் சொல்ல வரேன். ஓ, உனக்கு வேலை செய்யணும்ப்பா. எடுத்த காலை ஜெவுனி தான் வெட்ட வேண்டும். வேலை செய்யறியா? தொட்டுடா. முதல்ல மரியாதை கொடுத்தாங்க. சத்திரிய குலம் தானே நீ? பிராமணர் குலம் குலத்தான். நான் என்ன செய்வேன்? என்ன என் சரீரம் அறியாமல் நீங்க அமர்ந்தால் உங்களை என்ன செய்ய அரசு உன்னுடைய சேனைகள் எல்லாம் எப்படி என் சரீரத்தினால் பெண்கள் நாங்கள் அனைவருமே ஒரு மிளகாயாகவும் நான் ஒரு கொய்கல்லாகவும் அரைத்திருக்கிறேன். பாரு ஒரு அணியாகவும் அடுத்த மிளகாய் என்னடா பண்ண முடியும்? என் உயிரிழக்க என் பெரிய பதாவை பார்க்க முடியாத நீங்கள் அறிவாற்றவர்களே. நாயை விட்டு எங்க கடி செஞ்சா கடி விட்டுலான்ற அரைப்பது போல் ரெண்டா கோழி ஒரு அவன் பண்ணிடுவான். சாப்பிடுவான் அது உனக்கு தெரியணும். அங்க போய் கை கை கை
குருவா மச்சான் படுத்து விட்டோம். யுத்தம் முடித்து விட்டது. பிறகு என்ன நடந்து பார்க்கலாமா? இதுவே படிப்புண்டான யுத்தம். தொல்லை கொடுத்த கலிகத்தா சஞ்சய் மகன் அபிமன்யுவை வைத்துவிட்டு யுத்தத்திற்கு சென்றோம். அவர்களை கொன்றோம், வெற்றி பெற்று விட்டோம். 4 வகை சேனா சைன்யங்களை விரட்டி சுரட்டி அடித்து விட்டீர்கள். ஆமா, வெற்றி உங்களுக்கு. ஆமா, உண்மைதான். மாரி கூடாரம் செல்லுவோம். தர்மராஜாவை உன் மைந்தன் எப்படி பாதுகாத்துக்கிறான் பார்ப்போம். புறப்படுங்கள். என்ன நடந்தது? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? எனக்கு ஒரு மகன் இருந்தான். ஒரு மகன் இருந்தான். அண்ணவன் இறந்து விட்டான். அவன் இறந்த பிறகு நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? நான் இருப்பதற்கு மகன் இறந்ததால் நீங்களும் இறக்க வேண்டும் என்று முற்படுகிறீர். ஆமா, கொஞ்ச நேரம் இருங்க. ஆமா, இது கதை. இது நமது வேலை அல்ல. அவர் தலைவிதி. அவருடைய மனவேதனை தற்கொலை செய்து கொள்ள போகிறார். அவரை அவர் போட்டிலே விட்டுவிடு. வாருங்கள் போகலாம். மாமா, கொஞ்சமாவது மனிதாபிமானம் உங்களுக்கு இருக்குதா? கடவுளாக இருக்கிறீர்கள். இவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர். இவருக்கு இல்லாத அறிவு கிடையாது. இவர் ஏதோ மனவேதனையில இருக்கிறார். இவர் இருந்து போட்டு செத்து போட்ட இது. அதனால் நம்ம வந்த வேலை பார்ப்போம். ஐயா, நீங்க சொல்வதை நான் கேட்க மாட்டேன். எனக்கோ மனிதாபிமானம் இருக்கிறது. இதை நான் என்னவென்று கேட்டு வருகிறேன். புத்திரர் சோகம் பொல்லாதது. பிள்ளை சோகத்தால சாகணும்னு நினைக்கிறார். என்னதான் சொன்னாலும் உங்களுடைய மனதை நான் அறிவேன். நான் கேட்க மாட்டேன். தடுத்து நிறுத்த போகிறேன். இதனால் உனக்கு பின்விளைவு ஏதாவது வரும். ஏதுவானால் நான் பாத்துக்கிறேன். ஐயா பிராமணரே, சொல்லுங்க. மகன் இறந்ததால் மடிய போகிறீர் என்கிறீரே, உங்களுக்கு சற்றாவது மதி இருக்கிறதா? ஐயா, மைந்தன் இறந்து விட்டால் நாம் இறக்க வேண்டும் என்று ஏதாவது விதி இருக்கிறதா? கிடையாது. அப்படி இருந்தோ என் மகன் இல்லை என்று நான் செய்கின்றேன். மனதிலே தைரியம் இல்லாத ஆளாக இருக்கிறீர். வேண்டாம், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறீர். இது தவறான செயல். இறக்க வேண்டாம். உன்னவனை கேட்கிறேன். என்ன? உனக்கு ஒரு மகன் இருந்தால் நீ இருப்பான் சத்தியம் செய்ய முடியுமா? உனக்கு ஒரு மகன் இருந்து விட்டால் நான் இறக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய முடியுமா? அது நிச்சயம் நடக்க வாய்ப்பில்லை. வீண் வம்பு இது. வேண்டாம், வாங்க போலாம். ஆனா சும்மாரு மாமா, எனக்கு என்னுடைய மைண்டன் இறக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இறந்தாலும் நான் இறக்க மாட்டேன். இதுவே சத்தியம். இன்னொரு விஷயம் தெரியுமா? இதுக்கு யார் சாட்சின்னு கேக்குறியா? மண்ணை இழந்தம்மா என் கண்ணனே சாட்சி. புரியுதா? சரி, உன்னை காப்பாற்றினேன். இந்த நல்ல எண்ணத்தோடு நான் பாடி கூடாரம் செல்லலாம். உன்னுடைய மைந்தனானவன் துரியோதனாதிகளாலே ஆயுதத்தால் அடிபட்டு உயிர் விட்டு பாரிகூடார வாயற்படியிலே இறந்து கிடக்கிறான். ஓடி வாழ்ந்து பாருமா.
கேட்கிறது? ஆரிகூடார வாயர் படிகளே நின்று கொண்டிருக்கிறோம். உள்ளே அழும் சத்தம் கேட்கிறது. ஐயா என் மகனே உன்னை சீவி சிங்காரித்து அழகாக பெருமையாக வளர்த்தியாரே, இந்த தாயை விட்டு மறந்து விட்டாயே கண்ணே. யாரம்மா நீ அழுது கொண்டிருக்கிறது? ஐயோ நாதா, சுபத்ரா ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? நாம் இருவருக்கும் பிறந்த பிள்ளை அபிமன்னனானவர் இருந்து விட்டார் நாதா. ஐயோ நாதவா, ஆண்டவா செய்த தீவா மாண்டாயோ என் மகனே, இந்த மண்ணை விட்டு பிரிந்தாய். மாண்டாயோ என் மகனே, மாண்டாயோ என் மகனே, இந்த மாதாவை சிறுபிள்ளை பயமறியாது என்று அறிந்து உன்னை நான் பாதுகாவலாய் விட்டு சென்றேனே. ரணமுக சிங்கார தீரா ரணகலத்தி வீரா இந்த ரணகல சிங்கார தீரா ரணகலத்தி வீரா தற்போது இறந்த பிணமாக இருக்கின்றாயே, நான் ஏன் செய்வேன்? எப்படி அலறினாயோ, குடித்து எப்படி கதறினாயோ, மகனே
ஆண்டவா, என் பிள்ளையை இப்படி அலறி துடித்துக் கொண்டவர்களை இன்று 13வது நாள் யுத்தம் அந்தி சாகி நேரம். இப்பொழுது நான் ஒரு சபதம் ஏற்கிறேன். நாளை 14வது நாள் யுத்தத்திலே என் மகன் தலையை வென்ற அந்த சைந்தவனை கொள்வேன். அப்படி கொல்லாவிட்டால் என் உயிர் இருக்காது. இதுவே சத்தியம். புறப்படுங்க. தங்கையே சுமந்திரா, எனக்கென ஆதரவாக இருந்த எனது பிள்ளை மாண்டு விட்டானே. இவனுடைய முன் ஜென்மத்து வினை. ஆமா, இவன் முன் ஜென்மத்திலே பிறந்தான். அசலாய சூரனாக ஆமா, அக்கிரமம் செய்தார். அந்த வினையானது இந்த பிறவியிலும் அவனை தொடர்ந்தது. அப்படியா? என்னுடைய மைந்தன் வீர சொர்க்கம் அடைவான். உலகம் உன் மகனுக்கு புகழாரம் சூட்டும். நல்ல பிள்ளையை பெற்ற அன்னை என்று உனக்கும் புகழ் கிடைக்கும். ஆகட்டும் அண்ணா. வருத்தப்படாதே. ஐயோ மகனே, மகனே. தொடங்கியது அந்த சைந்தவனை கொல்லாமல் போனால் நான் நரகத்தில் சேருவேன். அப்படி இருக்க எங்க எவன் சைந்தவனை காணவில்லை. அவன் கிடைக்க பெறாததால் நான் தோல்விக்கு சமம். அவனை வெல்லாத முடிந்த காரணத்தால் இந்த அக்னிபதை ஏற்படுத்துகிறேன். இதில் மடிந்து நான் இறக்கிறேன். என் மைந்தன் அபிமன்னன் இறந்து விட்டான். இந்த அக்னியில் இருந்து நான் இறக்கப் போகிறேன். உண்மையாக? ஆமா. இது என்ன? நான் ஒரு காலத்தில் என் மகனை இறந்து விட்டான். நான் இறப்பது துணிந்தேன். அப்போது நீங்கள் வந்து என்னை தடுத்தீர்கள். இப்போது உன் மகனை இறந்து விட்டான் என்று நீங்கள் இறக்க போகிறீர்கள். இது என்ன நியாயம்? மதி இழந்தேன். என் மகன் அபிமன்யுவை என் அண்ணன் தர்மருக்கு பாதுகாவலாக வைத்தது இந்த கண்ணனின் வார்த்தை கேட்டு உங்களை தடுத்தது என்னுடைய சுயரூபம். ஆனால் சாட்சி வைத்தது இந்த கண்ணனின் மேல். நீங்களும் இறக்க வேண்டாம், நானும் இறக்க வேண்டாம். இந்த கண்ணனை பிடித்து தள்ளுங்கள். என்ன இது முடியவில்லை? மைத்துனா, மாமா, இது யார் தெரியுமா? பிராமணர். நன்றாக பார். உன்னுடைய தந்தை நான் தான் தேவேந்திரன். தேவேந்திர அப்பா. இவர்தான் தேவ இந்திரன். இவரை பிராமணராக வரவழைத்து புத்திரர் சோகத்தால் இவரை தற்கொலை செய்ய சொல்லி காட்சிப்படுத்தது, நடித்ததே என்னுடைய வேலைதான். ஏன் இந்த வேலை? இந்த விதி உனக்கு முன்கூட்டியே வரும் என்று எனக்கு தெரிந்து அதனால் உன்னை காப்பாற்றவே உன் தந்தையை வரவழைத்தேன். புத்திர சோகத்தால் சும்மா அவரை விளையாட வைத்து எல்லாம் என் விளையாட்டுத்தான். என்னுடைய மகனை இறக்க செய்வேனா? நீங்கள் இறக்க செய்யாவிட்டாலும் சைந்தவனை நான் காணவில்லை. நான் நிச்சயமாக இந்த அக்னியில் இறந்தே விடுவேன். அர்ஜுனா, இன்னும் எவ்வளவு நேர பொழுது இருந்தால் அந்த சைந்தவனை கொள்ளுவாய்? எவ்வளவு நேரம் எனக்கு தேவையில்லை. ஒரு கடுகளவு போயிட்டு இருந்தால் போல அவனை கொண்டு விடுவேன். அதற்கு நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். அமைதியாக இருங்கள். இன்று உபயமேற்றி நடத்திக் கொண்டிருக்கும் அபிமன்னன் சந்தை உபயதாரராக விளங்கக்கூடிய உயர் திருவாளர் ஆமா, என்னுடைய சக்கராயுதத்தை விடுத்து கதிரவனை களத்திலே சிறிது நேரம் களவாடி இருக்கிறேன். அதோ அகற்றிவிட்டு இதோ பார் என் மஞ்சனை கொன்ற மடையிலே சைந்தவோ. அர்ஜுனா, சைந்தவனை அவளை எளிதிலே கொள்ள முடியாது. சிந்துபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை தவம் செய்து கொண்டிருக்கிறார்.
அவர் தவம் செய்யும் நேரத்திலே சைந்தவன் சிரமானது சிந்துமதிக்கு கரத்துல விழுந்தால்தான் சிந்துமதியும் இறப்பார், சைந்தவனும் இறப்பார். சரி, அப்படியே செய்து விடுகிறேன். உங்கள் அருள் இருக்கட்டும். அடே சைந்தவா, என் மகன் அபிமன்னனை கொன்றாயே. எனக்கு பயந்தி உன் மாமன் சூரியனானவன் 3 பதம் போட்டு மறைச்சிருந்தான். பகவானின் அருளா நீ வெளிவந்தால் இப்பொழுது கொள்கிறேன். வாடா, நீ வாடா.